ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு -0.7% வரைக்கும் ஸோ டவுன் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஸோ அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60.29 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஆனால் மிட் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்த தான் சப்போர்ட்டா இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டா வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட $60.15 ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டா எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரப்பாகுது. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 0.28 வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் நேற்று வந்து நல்ல ஒரு செல்லிங் தான். ஸோ நினைச்ச மாதிரி ஒரு செல்லிங் தான். நேற்று ஈவினிங் வீடியோவில் கூட ஸோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த இடம் வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 5288 இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவும். ஸோ இதையும் தாண்டி கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ செகண்ட் டார்கெட் 5159 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5288 இருந்து 5159 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து புல் பேக் எடுத்திருக்கு. அதாவது $0.28 வந்து மேலே வருது. ஸோ மேபி ஒரு இந்த இடம் அகைன் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆயிருந்தா இந்த இடம் வந்து கண்டிப்பா வந்து அடுத்த டார்கெட் வந்து 5288 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட சப்போர்ட் ஜோன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நவுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா நாம வந்து ஆல்ரெடி இந்த இடம் தான் டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு 5163. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா ஸோ நம்ம பை போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 22னா பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஸோ கரெக்டாக 10 o'clock 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை வந்து 5209. ஸோ இந்த 5209 பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ இல்லைன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ இப்போ காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா இந்த 5209 இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 5210 எல்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5288 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பிளாக் லைன் எடுத்துடலாம், அப்போதான் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அகைன் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம ஸோ மார்க்கெட் வந்து இதை தாண்டி போகாம அகைன் கீழே வந்தது அப்படின்னா இந்த 5163ல ஸோ நம்ம வந்து பை வந்து எடுக்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 5209. ஸோ இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா செகண்ட் டார்கெட் 5288 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியுமே நம்ம மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வரணும் 5288 வந்தாதான் ஸோ அடுத்த செல்லிங்கே தவிர ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பை கவர் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து 5163 வந்தால் பை எடுக்கலாம். இல்லைன்னா 5209க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோசிங் வச்சா இல்லை மார்க்கெட் ஓப்பனிங் ஆனாலோ ஸோ நம்ம பை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த இடம் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோசிங் வந்து வச்சிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 290 to 295 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கு. ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ரேஞ்ச் வந்து 3437 வரைக்கும் வரணும். பட் இன்ட்ராடேல ஒரு அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ முந்தா நேற்று வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். இன்னைக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. அதோட டார்கெட் வந்து அதாவது இந்த ஹையா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மே 23 ஹை வந்து $3365 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் வந்து ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நடந்திருக்கு, பை தான்.
ஸோ இருந்தாலுமே லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த 865.05க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட ஸோ அடுத்த டார்கெட் வந்து 876.40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.